வெல்கம் டு கார்டனிங் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செடிகளுடைய விதைகளை எப்படி நம்ம விதை நேர்த்தி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விதை நேர்த்தியை பொறுத்த வரைக்கும் உயிர் உர விதை நேர்த்தி, பூஞ்சானக்கொல்லி விதை நேர்த்தி, பூச்சிக்கொல்லி விதை நேர்த்தி அப்படின்னு 3 வகையான விதை நேர்த்திகள் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் உயிர் உர விதை நேர்த்தி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உயிர் உர விதை நேர்த்தி அப்படின்னா என்னென்னா, செடிகளுக்கு சத்துக்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வச்சு விதை நேர்த்தி செய்கிறது தான் உயிர் உர விதை நேர்த்தி அப்படிங்கிறது. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்னா, அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா, இந்த 2 பொருட்களை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். உங்களுக்கு இது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு பொருட்கள் இருக்குது, அதை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், வீடியோவில் பார்க்கலாம். எதுக்காக நம்ம விதை நேர்த்தி பண்ணுறோம் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். விதை நேர்த்தி எதுக்காகனா, இப்போ நம்ம அசோஸ்பெரிலம் உயிருடன் நம்ம கையில் இருக்குது. அந்த அசோஸ்பெரிலத்தை நம்ம எப்படி பயன்படுத்துவோம்னா, நிறையா பேர் என்ன செய்வாங்கன்னா, மண்கலவையோடு கலப்பாங்க. மண்கலவையோடு கலக்கலாம், ரொம்ப நல்லது தான். மண்கலவையோடு கலப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் கம்போஸ்ட், வெர்மி கம்போஸ்ட்டில் போட்டு அதை ஊற்றமேற்றி அப்புறமா போடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் செடிகளுடைய வேரில் நேரடியாக கூட செடிகள் வளர்ந்ததுக்கப்புறமா போட்டு தூவி விடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான வேலைகள்லாம் நம்ம பண்ணும் பொழுது இந்த உயிர் உரங்கள் நம்மளுக்கு அதிக அளவில் தேவைப்படுகிறது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு மண்கலவையோடு கலக்கிறோம் அப்படின்னா, ஒரு பாக்கெட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 200 கிராம் உயிர் உரம் இருக்கும். அந்த 200 கிராமில் ஒரு மண் கலவையில் கலக்கணும் அப்படின்னா 50 கிராமாவது நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு அந்த உயிர் உரத்தை. இந்த மாதிரியான வேலைகள் செய்யும்போது நமக்கு நிறையா உயிர் உரங்கள் தேவைப்படுது. இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நம்ம விதை நேர்த்தி மூலமாக உயிர் உர விதை நேர்த்தி செய்யலாம். இது செய்கிறதுனால உரம் நம்மளுக்கு குறைவாக தேவைப்படுது. அது ஒன்று, வேகமாக போய் செடிகளோட வேர்களில் அந்த நுண்ணுயிர்கள் பெருகி சத்துக்களை அதிகமாக கொடுக்குது. இதுக்காக தான் நம்ம உயிர் உர விதை நேர்த்தி செய்கிறோம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம கார்டனிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம விதை நேர்த்தி செய்கிறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய செடி உஜாலா கத்திரிக்காய், அதோடைய விதைகள் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதோடைய வளர்ச்சி எல்லாத்தையுமே நான் முழுசாக இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். முதன்மையாக நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னென்னா, பாஸ்போபாக்டீரியா எங்கே வாங்கலாம் அப்படின்னா, அரசாங்கத்துடைய அலுவலகங்கள், விவசாய அலுவலகங்கள் இருக்கும் இல்லையா, அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம். வெறும் 6 ரூபா தான். கொஞ்சமாக ஒரு கை அளவுக்கு எடுத்து நம்ம போட்டால் போதும், ரொம்ப போடணும் தேவையில்லை. இதை நம்ம அதிகமாக போடுறது மூலமாக செடிகளுக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் எதுவும் வரப்போகிறது கிடையாது. பாஸ்போபாக்டீரியா என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, செடிகளுக்கு மணிச்சத்து அதிகமாக எடுத்து தரும். பாஸ்பரஸ், என்பிகே பார்க்குறோம் இல்லையா, அதில் பாஸ்பரஸ் சத்தை அதிகமாக எடுத்து தரக்கூடியது இந்த பாக்டீரியா தான். ரெண்டாவது நம்ம கலக்கக்கூடியது அசோஸ்பெரிலம். அசோஸ்பெரிலம் பயிர் வகை பயிர்கள் தவிர மற்ற எல்லா பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். பயிர் வகை பயிர்களாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ரைசோபியம் அப்படின்னு இன்னும் ஒரு உயிர் உரம் இருக்குது, அதை தனியாக வாங்கி நம்ம அதை பயன்படுத்தலாம். பயிர் வகை பயிர்கள் அப்படின்னா என்னென்னா, துவரை, அவரை, இந்த மாதிரி உள்ள பயிர் மாதிரி இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே பயிர் வகை பயிர்கள், லெகுமினேசியா ஃபேமிலியை சேர்ந்த வகை. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, கஞ்சி வடித்த தண்ணீர், கஞ்சி தண்ணி இருக்கும் இல்லையா, வீட்டில் பழைய கஞ்சி தண்ணி இருந்தாலோ அல்லது கோதுமை அந்த கஞ்சி தண்ணி இருந்தாலோ, இந்த மாதிரி எதுவுமே இல்லைனாலும் மைதா மாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அதை கூட நம்ம பயன்படுத்தலாம். அதை ஒரு 2 சொட்டு எடுத்து அந்த மருந்தில், அந்த உரத்தில் தெளித்து விடுங்க. தெளித்து விட்டதுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்லா ஈரமாயிடும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு விதைகள் எடுத்து அது மேலே போட்டுட்டு நல்லா பிரட்டிக்கணும். எதுக்காக இந்த மாதிரி நம்ம கஞ்சி தண்ணியை நம்ம கலக்கிறோன்னா, உள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகாத நிலையில் இருக்கும். இதை நம்ம போட்டதும் நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா பெருக ஆரம்பிக்கும். இந்த கஞ்சி தண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவுக்கு ஒரு நல்ல உணவாக இருக்கும். அதனால் இதை நம்ம போடுறோம். போட்டதுக்கப்புறமா ஒரு நிழலான பகுதியில் ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு காய வைக்கணும். அப்படி காய வச்சால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக அதை விதைக்க முடியும். அப்படி காயாமல் இருந்துச்சுன்னா விதைக்கும்போது நம்ம கையில் மற்ற 2-3 விதைகள்லாம் ஒட்டிட்டு வரும். அதனால் ஒரு அரை மணி நேரம் நல்லா நிழலான பகுதியில் உலர வைங்க. முக்கியமாக என்னதுன்னா, நம்ம விதை நேர்த்தி செஞ்ச ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த விதைகளை விதைக்கணும். அப்படி விதைக்கலைன்னா அந்த உயிர் உரங்களுடைய தன்மை எல்லாமே போயிடும். வெறும் விதையை நம்ம விதைச்சோன்னா என்ன நடக்குமோ அதே தான் அப்போது நடக்கும். நான் எப்போவுமே இப்போது இந்த மாதிரி குளித்தட்டு நாற்றங்களில் போட்டு தான் விதைக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, உயிர் உரங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பஞ்சகவியா அல்லது அமிர்த கரைசல், ஜீவாமிர்த கரைசல், இந்த கரைசல்களில் தண்ணியை கொஞ்சம் கலந்து அது கூட விதைகளை ஒரு 1 மணி நேரம் அளவிற்கு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா கூட விதைக்கலாம். இப்படி என்கிட்ட எதுவுமே இல்லை, எந்த ஒரு உரம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துலேயுமே நம்ம விதை நேர்த்தி செய்ய முடியும். என்னென்னா, பசுமாட்டு சாணம், ஃப்ரெஷ்ஷாக மாடு அப்போ போட்ட சாணத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தண்ணியில் கொஞ்சம் கலந்துட்டு அதுக்குள்ளே கூட ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம்
விதைகளை நல்லா ஊற வச்சு விதைச்சிங்கன்னா கூட ஓரளவுக்கு உங்களுடைய விதைகளுக்கு நல்ல முளைப்பு திறன் கிடைக்கும். நல்ல நுண்ணுயிர்கள் வந்து விதைகள் மேலே ஒட்டி நல்லா பெருகிடும். அந்த விதை மண்ணில் போனதும் அதிகமாக பெருகி உங்களுடைய செடிகளுக்கு சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சொன்ன விதைநீர்த்தி முறைகளில் ஏதாவது ஒரு முறையை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம கார்டனிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.